ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங்மா. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நோட்டு பேனா எதுவுமே வேணாம், ஜாலியா கவனிங்க, அவ்வளவுதான். ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி தெரியணும்னா உனக்கு வெக்டாரோட சப்ராக்ஷன் நல்லா தெரியணும். வெக்டாரோட சப்ராக்ஷன் ஒருவேளை இதுக்கு முன்னாடி தெரியலன்னா இப்ப கத்துக்கோ. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார். இது ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணும். சின்ன பிள்ளைல இருந்து உனக்கு தெரியும், ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்னு மேக்னிடியூட், இன்னொன்னு டைரக்ஷன். சரிதானா? அப்போ மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq cos theta. இந்த ஃபார்முலா அதுக்கு முன்னாடி பாத்திருக்கியமா? வேண்டா ரைட். ஸோ இது ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq cos theta. ஸோ வெக்டாரோட சப்ராக்ஷன் தெரிஞ்சதுன்னா உன்னால ஈஸியா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கத்துக்க முடியும். இது மேக்னிடியூட் மட்டும். ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் மறைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னு மேக்னிடியூட், இன்னொன்னு டைரக்ஷன். சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்தது ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்னங்க சார்? முதல்ல அந்த கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கேன். இது நீமா உன்னோட ஸ்பீடு விஏ, இருக்கிறதுலே உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்களோட ஸ்பீடு விபி. இங்க நான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு உன்னோட ஸ்பீடு 30 kmph. எனக்கு உன் ஃப்ரெண்டோட ஸ்பீடு 50 kmph. ஏன்னா நான் ரெஸ்ட்ல இருக்கேன். அப்ப எனக்கு உங்க ரெண்டு பேரோட ஆக்சுவல் ஸ்பீடு என்னவா இருக்கோ அது அப்படியே இருக்கும். ரைட்டா? இப்ப என்ன கொஸ்டின்னா, உனக்கு உன் ஃப்ரெண்டோட ஸ்பீடு எவ்வளவா இருக்கும் கெஸ் பண்ணு. உனக்கு உன் ஃப்ரெண்டோட ஸ்பீடு எவ்வளவா இருக்கும்? நீ பாக்குற உன் ஃப்ரெண்டு, அவங்களோட ஸ்பீடு எவ்வளவா இருக்கும்? எவ்வளவுமா? 20. சூப்பரா சொன்ன. உன்னை விட அவங்க 20 kmph லீட்ஸ். அவங்கள விட நீ 20 kmph பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா, velocity of one body, velocity of one body with respect to other. இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்ப ஆக்சுவலா எனக்கு நீ 30 தான், எனக்கு உன் ஃப்ரெண்ட் 50 தான். ஆனா உனக்கு உன் ஃப்ரெண்ட் 20 லீட்ஸ், உன் ஃப்ரெண்டுக்கு நீ 20 lakhs. வாட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா, the velocity of one body with respect to other. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஓகே. இதுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் என்னங்க சார்? விஏபினா என்ன தெரியுமா படிக்கணும்? வெலாசிட்டி ஆஃப், அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ யாரை பொறுத்து? வித் ரெஸ்பெக்ட் டு பி. பியை பொறுத்து ஏவோட வெலாசிட்டி. சரி, அப்ப விபிஏனா எப்படி படிக்கணும்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு படிக்கணும். இப்ப ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார். விஏபி வெக்டார், விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். இப்படிதான் நீ எக்ஸாம் ஃபார்முலா. இதான் மெயின் ஃபார்முலா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஃபார்முலா தான். என்ன கான்செப்ட் இருந்தாலும் ஒரு ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ல மாறும். அப்போ இது எப்படி படிக்கணும்? வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்ப விஏ மைனஸ் விபி. இதோட மேக்னிடியூட் போட்டு காமிங்க சார். மேக்னிடியூட் விஏபி. இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் விபி ஸ்கொயர் மைனஸ் 2VAVB cos theta. இது எங்க இருந்து தெரியுதாமா? வேற அது எங்க இருந்து தெரியுதா? வெக்டார் சப்ராக்ஷன்ல இருந்து வந்திருக்கு. சரிடா? கத்துக்கலாமா? நான் நல்லா பேசு, சாதாரண பேசு. ரைட். அடுத்தது தீட்டா 0 சார். தீட்டா 0ன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வெஹிக்கிள் ஒரே டைரக்ஷன்ல போகுது. நீயும் உன் ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு ஒரே டைரக்ஷன்ல சைக்கிள்ல போறீங்க. அப்ப தீட்டா 0. இங்க தீட்டா 0ன்னு கொடுங்க. தீட்டா 0ன்னு கொடுத்தா காஸ் 1 a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்படின்னா விஏபி என்னன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். டைரக்டா சொல்லிடுறேன், விஏ மைனஸ் விபி.
அப்ப என்ன அர்த்தம்னா, நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு டைரக்ஷன்ல போனீங்கன்னா மைனஸ் பண்ணணும். சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல 50 30. அப்ப உன் ஃப்ரெண்ட் வந்து 50ல இருக்காங்க, நீ 30ல இருக்கு. உன்னை விட அவங்க 20 லீட்ஸ், அவங்கள விட நீ 20 லேக்ஸ். என்ன கத்துக்கணும்? சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ் பண்ணணும், சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப இதே ஃபார்முலால தீட்டா 180 கொடுமா. தீட்டா 180 என்ன அர்த்தம்? நீ போற பஸ் இந்த டைரக்ஷன், உன் ஃப்ரெண்ட் போற பஸ் இந்த டைரக்ஷன். தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி அப்படின்னா ஆர் வேணும், சாரி விஏபி வேணும்னா விஏ பிளஸ் விபி. இதை நீ ஃபீல் பண்ணிருப்ப. இப்ப நீ ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க, இன்னொரு ட்ரெயின் உன்னை கிராஸ் பண்ணுதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா உன்னை கிராஸ் பண்ற மாதிரி தெரியும். இல்ல நீ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்க, உன்னை ஒரு பஸ் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணுதுன்னா அந்த பஸ் ரொம்ப வேகமா அப்படியே ஃபாஸ்டா கிராஸ் பண்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணிருப்ப. அதே நீங்க நீ முன்னாடி போயிட்டு இருக்க, ஒரே நிமிஷம், நீ முன்னாடி போயிட்டு இருக்க, பின்னாடி ஒரு பஸ் வந்து உன்னை கிராஸ் பண்ணிட்டு இருக்கு, இப்படியே கிராஸ் பண்ணுது. இப்ப கிராஸ் பண்ணும்போது இங்க உட்கார்ந்து இருக்கிற நீ என்ன பண்ணுவ? இந்த பஸ்ல போற எல்லாரையும் வேடிக்கை பார்ப்ப. எல்லாரும் கிளியரா தெரியுவாங்க. ஒரு அக்கா பூ கட்டின்னு இருப்பாங்க, ஒருத்தவங்க குழந்தை எழுதிட்டு இருக்கும், கத்திட்டு இருப்பாங்க, சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீ உன்னால கவனிக்க முடியும். அப்ப சேம் டைரக்ஷன்ல போனா ஸ்லோவா ஆகும், மைனஸ். ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட் யோசிச்சு பாரு. நீ இந்த பக்கம் போற, ஒரு பஸ் ஆப்போசிட்ல வருதுன்னா அப்படியே இந்த பஸ் இது ஃபாஸ்ட் அப்படி கிராஸ் பண்ணும், இது ஃபாஸ்ட் அப்படி கிராஸ் பண்ணிடும். அப்ப தீட்டா 180னா விஏ பிளஸ் விபின்னு கவனமா கத்துக்கணும். தீட்டா 90, தீட்டா 0னா விஏ மைனஸ் விபி. ஸோ இப்போ எனக்கு கடைசியா பதில் சொல்லு. ரெண்டு வெஹிக்கிள் சேம் டிரெக்ஷன்ல போனா ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு என்னமா ஃபார்முலா? ரெண்டு வெஹிக்கிள் ஆப்போசிட்ல போனா ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு என்னமா ஃபார்முலா? சொல்லு பார்க்கலாம். விஏ மைனஸ் விபி எப்ப? சேம் டைரக்ஷன்ல போனா விஏ மைனஸ் விபி. அழகா சொன்னேன். ஆப்போசிட்ல போனா ஆப்போசிட்ல போனா விஏ பிளஸ் விபி. ரைட்டா? சரி பை, இது கிளியர் ஆயிடுச்சு. சார் ஒருவேளை 90 இருந்தா ஒரு வெஹிக்கிள் இப்படி போகுது, இன்னொரு வெஹிக்கிள் இப்படி போகுது. இப்ப 90 இருந்தா ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 90னாலே உனக்கு தெரியும் தானே, 0 காஸ் 90. அப்ப விஏ ஸ்கொயர் பிளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் 2VA VB காஸ் 90. காஸ் 90 0ன்னு கத்துக்கணும். VAB equal to VA square plus VB square minus 2VA VB cos theta, theta 90, அதனால 0 ஆயிடுது. root of VA square plus VB square. அவ்வளவுதான், ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. சம் போயிருமா? ப்ராப்ளம் இல்லமா? நீ பாரு, இது ஒரு பிரிட்ஜுமா, ஒரு பாலம். இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து ஒரு 100 மீட்டர். நான் அது முடிச்சு ஒரு ஆலன் பேப்பர் அனுப்புறேன், அதுல இருக்கிற சம்மெல்லாம் ட்ரை பண்ணி போதும். சொல்யூஷனும் கொடுக்குறேன். 40 சம் இருக்கு, சூப்பரா இருக்கும். தெரியாத சம்மெல்லாம் நீ கேட்டுக்கோ, அப்படியே அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. இந்த ட்ரெயினோட லென்த் வந்து ஒரு 150 மீட்டர். சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். 10 மீட்டர் பெர் செகண்ட்ல இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஃபைண்ட் த டைம் ஆஃப் கிராசிங். ஃபைண்ட் தி டைம் ஆஃப் கிராசிங் கேட்கிறேன். உனக்கு நல்லா தெரியும் ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஆல்ரெடி ட்ரெயினே ஒரு 150, இந்த பிரிட்ஜ் வேற ஒரு 100. இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா 250. அப்ப எப்பவுமே இந்த பிரிட்ஜோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும், பிரிட்ஜோட லென்த்தை விடக்கூடாது. அப்ப 250, வெலாசிட்டி ஒரு 10, 25 செகண்ட்ல கிராஸ் பண்ணணும். இது சும்மா அடுத்த லெசன் புரியறதுக்காக, இது அடுத்த சம் புரியறதுக்காக இது லென்த்து இதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஃபைண்ட் த டைம் ஆஃப் கிராசிங் கேட்டாங்கன்னா டோட்டல் டைம் வேணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. வெலாசிட்டி இங்க 10 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து பாரு, இது ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினோட லென்த் 150 மீட்டர். 150 மீட்டர் ட்ரெயினோட லென்த் 10 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு ட்ரெயின் 15 மீட்டர் பெர் செகண்ட்ல போகுது. இந்த ட்ரெயின் வந்து ஒரு 100 மீட்டர். ஃபைண்ட் த டைம் ஆஃப் கிராசிங்.
அப்ப டைம் வேணும்னா இங்க 2 ட்ரெயின் இருக்கு. எப்படி யோசிப்ப? டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சொல்லுமா, இது 2 சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா? ஆப்போசிட் டைரக்ஷனா ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும். 15 10 கீழே 25 ஆமா? டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இது ஒரு 150, இது ஒரு 100. அப்ப கிராஸ் பண்ணும். இந்த என்ஜினோட ஹெட்டும் இந்த என்ஜினோட ஹெட்டா இருந்தா டோட்டல் லென்த் எவ்வளவு பாரு? 250 தானே? இப்போ ஃபைண்ட் தி கிராஸ் ஆஃப் டைம் ஆஃப் கிராசிங் கேட்டா என்ன பண்ணணும்? 10 செகண்ட். மேன் சம் புரிஞ்சா உனக்கு? சத்தமா பேசு, நல்லா பேசு. சவுண்ட் கிளியரா இருக்கா உனக்கு? கிளியரா தான் சார் இருக்கு. சரிம்மா, நீ பேசுறது எனக்கு ஒரு மாதிரி குறை குறைன்னு கேக்குது, ஏன்னு தெரியல. சரி, சம் கிளியரா சம் போய் சம் நம்பர் 3 பாரு. ஒரு ட்ரெயின், நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புறேன், முக்கியமா நைட்டே உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துரு. சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியா உனக்கு புரியும். அதுல இருக்கிற சம் தான் பேசிட்டு இருக்கேன், எல்லா ஐடியாவும் புரியும். இது ஒரு பேரட். இது பேரட்டான்னு கேட்காத, இதுதான் பேரட். மூக்கெல்லாம் நீட்டா போட்டிருக்கேன் பாரு, கால்லாம் போட்டிருக்கேன், ரெக்கெல்லாம் போட்டிருக்கேன் பாரு. ரைட்டா? இது ஒரு பேரட். இந்த ட்ரெயினோட லென்த் ஒரு 150 மீட்டர். இது ஒரு 5 மீட்டர் பெர் செகண்ட்ல பேரட் இந்த டைரக்ஷன்ல இங்க பாரு. பேரட் வந்து ஃப்ளை ஆயிட்டு இருக்கு, தவிர அந்த ட்ரெயின் மேல உட்காந்து இல்ல, பறக்குது, ஆப்போசிட் பறந்து வந்துட்டு இருக்கு. ட்ரெயினோடது 10 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப கொஸ்டின் என்னன்னா, இந்த பேரட் இந்த ட்ரெயினை எவ்வளவு டைம்குள்ளார கிராஸ் பண்ணும்? ஃபைண்ட் த டைம் ஆஃப் கிராசிங். வழக்கம் போலதான், டைம் ஆஃப் கிராசிங் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் உனக்கு நானே சொல்லி கொடுத்தேன், 150 மீட்டர். ஏன் சார், அந்த பேரட்டுக்கு என்ன லென்த் இருக்க போகுது? நெக்லிஜிபிள் லென்த். உனக்கு தெரியும் பேரட்டுக்கு எவ்வளவு லென்த் இருக்குன்ட்டு, கொஞ்சோண்டு தான் இருக்கும். பச்சைக்கிளி எவ்வளவு தூரம் இருக்கும்? கொஞ்சம் கூட தான் இருக்கும். இங்க வெலாசிட்டிக்கு நான் எவ்வளவு போடணும் நீயே சொல்லு. 10ஆ 5ஆ 15ஆ? புரியல. 15. ஏன் 15? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறனால 2 வெலாசிட்டி ஆட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால 10 செகண்ட்ல கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி டைம் ஆஃப் கிராசிங் சம்ம சூப்பரா கேட்பாங்க. ஃபைண்ட் தி டைம் ஆஃப் கிராசிங், ஃபைண்ட் த டைம் ஆஃப் கிராசிங். கத்துக்கிட்டியா? ஓகே, இது வந்து பேரட் சம்மு. நல்லா கவனி. பேரட் என்ன பண்ணல? ட்ரெயின் மேலேயே உட்காரல. அது வேற ஃப்ரேமு, இது வேற ஃப்ரேமு. ட்ரெயின் மேல உட்காருது மங்கி சம்மு அடுத்து வரப்போகுது. பேரட் வந்து ட்ரெயினை டச் பண்ணவே இல்லை, அதனால கவனமா இருக்கணும். அடுத்தது ஒரு மங்கி. மங்கி என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு ஒரு ட்ரெயின் வந்து வழக்கம் போல ஒரு 15 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்கு. ட்ரெயினோட லென்த் ஒரு 100 மீட்டர். இங்க ஒரு மங்கி இருக்கு. அந்த மங்கி வந்து 5 மீட்டர் per செகண்ட்ல ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த டைரக்ஷன் அப்படியே ட்ரெயின் மேலே ஓடுது. நல்லா புரிஞ்சுக்க, பேர்டு மாதிரி இல்ல. இது வந்து ட்ரெயின் மேலேயே ஜம்ப் ஆகி ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு அப்சர்வர், நான் தான் நிக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் அந்த மங்கியை பாக்குறேன். அப்ப அந்த மங்கியோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? நீ சொல்லு பாக்கும். மங்கியோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? புரியுதுமா? 10 மீட்டர் per செகண்ட். ஏன் 10 மீட்டர் per செகண்ட்? அது வந்து ட்ரெயினோட ஸ்பீட் வெளியில அப்சர்வர் பார்க்கும்போது ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து மங்கி ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இது ஒரே ஃப்ரேம்ல இருக்கு. பேரட் வேற ஃப்ரேம்ல பறந்தது, ஆப்போசிட். இங்கேயும் ஆப்போசிட் தான். தெரியாம நீ 20 சொல்லிருவேன், நான் பயந்தேன். ஆனா நீ ரொம்ப நல்லா கத்துக்கிட்ட. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மங்கி வந்து 5 மீட்டர் per செகண்ட் இப்படி ஓடிச்சுன்னா கூட ட்ரெயின் தான் ஜெயிக்கும். அப்ப அந்த ட்ரெயின் வந்து 15, அந்த 15ல அந்த 5 போயிடுச்சுன்னா அந்த மங்கி 10 மீட்டர் per செகண்ட்ல ட்ரெயினோட டைரக்ஷன்லயே வந்துடும். டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்தா ஈஸ்டுக்கு வந்துடும். அப்ப ஆப்ஷன்ல மங்கியோட ஸ்பீடு 10 மீட்டர் per செகண்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு இருக்கும். ரைட்டா? இதே மாதிரி ஒரு சம் அப்படி ஆலன் மாடல்ல இருக்கு. பேரட் சம் ஆலன் மாடல்ல இருக்கு. மேல சொல்லி கொடுத்த டைம் ஆஃப் கிராசிங் அப்படியே இருக்கும். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டியா? நான் இவ்வளவு நேரம் நீ கத்துக்கிட்டது 1 டைமென்ஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரோட்ல கார் கிராஷ் பண்றது, பஸ் கிராஷ் பண்றது. அடுத்தது
2D பார்க்க போறோம். 2Dல ரொம்ப முக்கியமான சம் தான் ரெயின்மேன் ப்ராப்ளம். ரெயின்மேன் ப்ராப்ளம் வருஷா வருஷம் சம் கேட்டுனே இருப்பான். ரெயின்மேன் ப்ராப்ளம் அழகா சொல்லித்தரேன். இப்ப சொல்லுங்க. அந்த மங்கி சம்ல வந்து இப்போ டைம் கேட்டாங்கன்னா வந்து ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 10 அதான சார் போடணும். எப்ப வழக்கம் போலதாம்மா. இப்ப அதுல டைம் கேட்கறது வாய்ப்பு இல்லைல்ல. அது ட்ரெயின் மேல தானே போய் எப்படி கிராஸ் பண்ணும்? ட்ரெயின் தானே ஜெயிக்கும். ஓகே ஓகே சார். ட்ரெயினோட டைரக்ஷன் ட்ரெயின் மேலே தானே போயிட்டு இருக்கும். கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஓகே சார். அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. ட்ரெயின் மேல உட்காந்துருக்குதா எப்படிதான் 5ல போனா கூட அந்த ட்ரெயின் அதை தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ட்ரெயின் கூடயே தானே ஓடிட்டு இருக்கும். அப்படியே போனா லாஸ்ட் பெட்டியில வந்து நிக்கும், அவ்வளவுதானே. ரைட். அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கீழே இருக்கிற அப்சர்வருக்கு அந்த மங்கியோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். ரைட். அடுத்து நீ ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு வெளியில போயிட்டு உள்ள வாங்க. உன் சவுண்ட் ரொம்ப குறைன்னு இருக்கு. இது நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பாரு. தெரியல, ஒரு டைம் வெளில போயிட்டு உள்ள வாங்க. நான் வெயிட் பண்றேன். நெட் ஸ்கிரீன் எப்படி இருக்கு? சவுண்ட் எப்படி இருக்கு? உங்க வாய்ஸ் கேக்குது சார். இப்படி பேசு. நல்லா இருக்கா சவுண்ட்? உனக்கு உனக்கு நல்லா இருக்கா? எனக்கு உங்க வாய்ஸ் கேக்குது சார். ஆனா நீ பேசுறது மட்டும் லேசா ஒரு மாதிரி குறைன்னு கேக்குது. பாத்துருவோம். வைஃபை தானமா நம்ம வீட்டுல? இல்ல சார், மொபைல் நெட்டா? சரி. ரெயின்மேன் ப்ராப்ளம். ஸோ ரெயின்மேன் ப்ராப்ளம் எப்படி சொல்றது? இப்போ நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாரு. ரெயின்மேன் ப்ராப்ளம். ரெயின்ஃபால் வெர்டிகலி டவுன்வர்ட். நான் எப்பவுமே மழை வந்து வெர்டிகலா டவுன்வர்ட்ல தான் பொழியும்னு உனக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மழையில நீ நிக்கிறன்னு வச்சுக்கேன். நீ நிக்கிற, அதாவது ஸ்பீட் ஆஃப் மேன் 0, ஸ்பீட் ஆஃப் ரெயின் 4 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப நீ எவ்வளவுமா ஃபீல் பண்ணுவ ரெயினை? 4 மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளவுதான். ரெயினோட ஸ்பீடு 4 மீட்டர் பெர் செகண்ட் தான் நீ ஃபீல் பண்ணுவ. ஓகே, சூப்பரா சொல்லிட்டு. ரெயின்ஃபால் வெர்டிகலி டவுன்வர்ட் 4 மீட்டர் பெர் செகண்ட். நீ என்ன பண்றன்னா 3 மீட்டர் பெர் செகண்ட்ல வேகமா ஓடிட்டு இருக்க. இந்த டைரக்ஷன்ல வேகமா அந்த ரெயின்ல வந்து ஓடிட்டு இருக்க. இப்ப என் கேள்வி, நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நான் கேட்கல. ஏன்னா அது கால்குலேஷன் போட்டு சொல்லணும். 4 விட அதிகமா ஃபீல் பண்ணுவியா, 4 ஃபீல் பண்ணுவியா, 4 விட கம்மியா ஃபீல் பண்ணுவியா? ஏன் அதிகமா ஃபீல் பண்ணணும்? என்ன தெரியுமா சொல்லு, நான் தானே. வரும். 5 வருமா? இல்லம்மா, நான் ஆன்சர் கேட்கல. ஆன்சர் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னன்னா ஏன் அதிகமா ஃபீல் பண்ணணும்னு கேட்கிறேன். ஏன்னா இங்க மேனோட வெலாசிட்டியும் இன்க்ளூட் ஆகுது இல்லையா? அப்படின்னா நம்ம என்ன வேணும்? ஸ்பீட் ஆஃப் ரெயின் தான் வேணும். வித் ரெஸ்பெக்ட் யாரு? மேனை பொறுத்து. அப்ப என் கேள்வி, ஸ்பீட் ஆஃப் ரெயின் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். இப்ப மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின் போடக்கூடாது. ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் தான் கரெக்ட். இப்ப நான் சொல்ற அப்படியே காட்சியை யோசிச்சு, நல்ல மழை வேகமா நேத்து முந்தாள் போய் நனைஞ்சல, அந்த காட்சியை ஞாபகப்படுத்திக்கோ. நீ வந்து நின்றுட்டு இருக்கன்னா ரெயினோட ஆக்சுவல் என்ன ஸ்பீடோ அதுதான் உன் மேல படும். அதே நீ ஓடும் பொழுது அந்த ரெயினோட டைரக்ஷனும் உன் ஃபேஸ்ல படுற மாதிரி அப்படியே ஃபேஸ்ல சுள்ளு மூஞ்சில் அடிக்கும். நீ ஓடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா ரெயினோட ஸ்பீட் இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. ஆனா ரெயின் ஒண்ணுமே பண்ணல, ரெயின் அதே ஸ்பீட்ல தான் இருக்கு. நீ மூவ் ஆகிறதுனால ரெயினோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. இதே சிச்சுவேஷன் உன் டேடியோட நீ பைக்ல போற, உங்ககிட்டயும் கூட இல்ல, அவர்கிட்டயும் கூட இல்ல. யோசிச்சு பாரு, ரெயினோட ஸ்பீடு இன்னும் ஹெவியா இருக்குமா? ஹெவியா இருக்குமா? என்ன வேணும்? நமக்கு வேணும்ன்றது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் ரெயின் தான் வேணும். யாரை பொறுத்து? நம்மளை பொறுத்து. அவ்வளவுதான். இப்ப நம்ம கத்துக்க போறது
ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கத்துக்க போறோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் ரெயின் வெக்டார் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் மேன் வெக்டார். அப்ப எப்பவுமே ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்தாலே இதான் ஃபார்முலா. விஏபி போட்டா விஏ மைனஸ் விபி, விஆர்எம் போட்டா விஆர் மைனஸ் விஎம். அப்ப விஆர்எம் வெக்டார் ஈக்குவல் டு விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். அப்போ இங்க பாரு, ரெயின்ஃபால் வெர்டிகலி டவுன்வர்ட். மேன் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு போறாரு. நமக்கு என்ன வேணும்? விஆர்எம் தான் வேணும். இப்போ விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். கவனமா கவனிங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் கதையில. வெக்டாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கோ அவங்களோட டைரக்ஷனை மாத்தி தான் சம்ம போடணும். பார்த்து விழுதா உனக்கு? விஎம்முக்கு தான் மைனஸ் இருக்கு. விஎம் ஈஸ்டுக்கு வரதா இருந்தா நீங்க வெஸ்ட்ல மாத்தி தான் இந்த சம்ம போடணும். அப்படியே போட்டா டைரக்ஷன் தப்பாயிடும். புரிச்சமா? அதாவது யாருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கோ அவங்களோட டைரக்ஷன் மாத்தணும். அப்ப நல்லா பாரு, விஆர் மைனஸ் விஎம் ஆங்கிள் வந்து கரெக்டா 90 டிகிரி. 90 டிகிரினாலே உனக்கு புரிஞ்சிருக்கும். நேரம் விஆர்எம் வேணும்னா ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர்னு புரிஞ்சிருக்கும். அப்ப ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வேணும்னா விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு சம் கொடுக்கும்போது 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், நீ தான் ஆன்சர் அழகா 5ன்னு சொன்னேன். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் சால்வ் பண்ணும். டைரக்ஷன், இப்ப டைரக்ஷன்னா இதான ரிசல்ட் வெலாசிட்டி. இந்த ஆங்கிள் தான் நீ தீட்டான்னு எடுத்துக்கணும். தீட்டா. அப்ப தீட்டான்னா டான் தீட்டா சொல்லி பார்க்க. இங்க இருந்து டான் தீட்டா வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது விஎம், அட்ஜசன்ட்ல இருக்கிறது விஆர். அப்ப எவ்வளோ ஆங்கிள் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஆங்கிள் தீட்டான்னா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். அப்ப ஆங்கிள் இங்கதான் நீ என்ன பண்ணணும்? அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ எந்த பக்கமா போற? ஈஸ்ட் பக்கமா போற. அப்ப அம்பர்லாவை என்ன பண்ணுவ? ஈஸ்ட் பக்கமா தானே நீ பிடிப்ப. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலை பண்ணணும். அப்ப ஆப்ஷன்ல நார்த் ஈஸ்ட்னு இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் டிக் பண்ணணும். எவ்வளவு ஆங்கிள்? டான் தீட்டா ஈக்குவல் டு விஎம் பை விஆர். ரெயின்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா தான். திருப்பி ஒரு டைம் சொல்றேன் பேர். ஸ்பீட் ஆஃப் ரெயின் ஃபால்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட். மேன் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு வராரு, விஎம். கேட்கிற கேள்வி ஃபைண்ட் தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அப்ப விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். விஎம்மோட டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால இந்த இடம் தான் மைனஸ் விஎம். ஏன்னா அவர் எங்க போறாரு? டுவர்ட்ஸ் வெஸ்டுக்கு போறாரு. ஆனா மைனஸ் விஎம். அப்போ இதான் ரிசல்டன்ட். இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டான்னா எனக்கு இங்க இருந்து டான் தீட்டா வேணும்னா எப்பவுமே ரெயின்மேனா இருந்தா விஎம் பை விஆர் தான். இங்க இருந்து இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப அம்பர்லாவை இங்கதான் ஹோல்ட் பண்ணணும். ஆப்ஷன்ல நார்த் வெஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும்னு இருக்கும். நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா, நீ எந்த பக்கம் ஓடுறியோ அந்த டைரக்ஷன் ஒரு நார்த்தை மட்டும் கூட சேர்த்துக்கோ. நீ ஒரு வேளை வந்து ஈஸ்ட் பக்கம் போறேன்னா ஆப்ஷன் நார்த் ஈஸ்ட். நீ ஓடுறது வெஸ்ட் பக்கம் ஓடிட்டு இருக்கன்னா நார்த் வெஸ்ட். ஆனா வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2 சம் சொல்றேன், ட்ரை பண்ணு. ஸ்பீட் ஆஃப் ரெயின் 8 மீட்டர் per second. ஸ்பீட் ஆஃப் மேன் 6 மீட்டர் per second. எனக்கு 3 கொஸ்டின் வேணும். ஃபைண்ட் தி விஆர்எம், எவ்வளவு ஆங்கிள் அம்பர்லாவை ஹோல்ட் பண்ணணும், என்ன டைரக்ஷன்ல ஹோல்ட் பண்ணணும். விஆர்எம் எவ்வளவுமா? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயரா? பதில் சொல்லு. விஆர்எம் 10ஆ? வேற கேக்குதா? விஆர்எம் வேல்யூ எவ்வளவு? 10 தானே? ஆமா சார். ஏன்னா ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். இப்ப ஆங்கிள் எவ்வளவுமா? என்ன பண்ணணும் சார்? மைனஸ் விஎம் இங்க மாத்திக்கணும். இந்த ஆங்கிள் தீட்டா. அம்பர்லாவை எங்கம்மா ஹோல்ட் பண்ணுவேன்?
ஈஸ்ட், நார்த். சார் அம்பர்லாவை நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, எவ்வளவு ஆங்கிள் நம்ம ஹோல்ட் பண்ணுவேன்? tan theta equal to Vm by Vr. Vm by Vr. Vm எவ்வளவுமா? 6, 8, 3/4. tan என்ன ஆங்கிள் 3/4 தெரியுமா? ஒருவேளை உனக்கு தெரியலன்னா இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கோ. இங்க 37 கொடுத்துக்கோ. 37 ஓகே, சூப்பரா சொன்ன. 53 கொடுத்துக்கோ. இப்போ இந்த இடம் 3, 4, 5ன்னு எடுத்துக்கோ. டேனோட என்ன ஆங்கிள் 3/4 வரும்? tan 37 போட்டா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப தீட்டாவோட வேல்யூ 37 டிகிரி. அப்ப 37. இந்த ட்ரையாங்கிள் தெரியுமா ஆல்ரெடி உனக்கு? ரைட், குட். அப்ப இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டுனா 37 53 எது வேணாலும் நீ கண்டுபிடிச்சிடலாம். 37 டிகிரிக்கு 3/4 அப்படின்னா அம்பர்லாவை 37 டிகிரி நார்த் ஈஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஆயிடும். ஆக்சுவலா ரெயினோடது எவ்வளோ? 8 தானே. இப்ப நீ வேகமா ஓடும் பொழுது உன் மேல படுறது 10. ஏன்னா அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டினா அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆக்சுவல் ஒன்னு இருக்கும், உன்னோடது ஒன்னு இருக்கும், அதோடது ஒன்னு இருக்கும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேரும் பொழுது அது வேற ஒரு ஸ்பீடா மாறும். இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது என்னன்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது the velocity of one body with respect to other body. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரெயின்மேன் கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த ஒரு சம்மர் ட்ரை பண்ணி பார்க்க. ஸ்பீட் ஆஃப் ரெயின் 3 மீட்டர் per செகண்ட். ஸ்பீட் ஆஃப் மேன் டுவர்ட்ஸ் வெஸ்ட் போறாங்க 4 மீட்டர் per செகண்ட். பதில் சொல்லு. ஃபைண்ட் தி விஆர்எம், ஆங்கிள், டைரக்ஷன். டக்குன்னு சொல்லு பாக்க. புரியல. ரிலேட்டிவ் வெலாசிட்டி 5. டைரக்ஷன் வந்து நார்த் ஈஸ்டா நார்த் வெஸ்டா? நார்த் வெஸ்ட். ஆங்கிள் சவுண்ட் பேசுமா? ஆங்கிள் 53 டிகிரி. அப்ப ஆங்கிள் வந்து 53 டிகிரி. 53 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 53 டிகிரி. ரைட், சூப்பரா சொல்லிட்டு அவ்வளவுதான். ரைட்டா? சோ இந்த கான்செப்ட் ஃபுல்லா கிளியர் தானே? கிராசிங் போயிடுமா? ரிவர் கிராசிங். ஒரு நிமிஷம், நான் வெளியில போயிட்டு உள்ள வரேன். சவுண்ட் அப்படியே நல்லா இருக்குன்னு பாக்குறேன். மேட்டாஸ் கேக்குதமா? ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். சரி, நான் இன்னைக்கே மேபி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். டைம் 5:40 தான் ஆகுது. இன்னொரு 25 மினிட்ஸ்க்குள்ளார அந்த ரிவர் கிராசிங் கத்து கொடுத்தா முடிஞ்சிடும். கத்துக்கலாமா? இதுக்காக இன்னொரு கிளாஸ் ஈஸியா முடிச்சு கொடுத்து. நீ தான் நல்லா கத்துக்கிறீ. ரிவர் கிராசிங் ப்ராப்ளம். சார் ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் சூப்பரா இருக்கும் பாரு. இதுல 2 விஷயம் கத்துக்க போறோமா. ஒண்ணு, இதான் ரிவர். ரிவரோட விட்த் எப்பவுமே டி தான். டி இஸ் த ரிவர் விட்த் ஆஃப் ரிவர். நீ வந்து சவுத் பேங்க்ல இருக்கு, நான் வந்து நார்த் பேங்க்ல இருக்கேன். ரைட்டா? நார்த் பேங்க்ல இருக்கு. இப்ப என்னன்னா, இதுதான் நம்மளுக்கான வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன். ரிவரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் விஆர்.
ரிவரோட டைரக்ஷன் ஈஸ்ட் பேங்க்ல போயிட்டு இருக்கு, ஈஸ்ட் சைட் போயிட்டு இருக்கு. நல்ல ஃபாஸ்டா ரிவர் போயிட்டு இருக்கு, அப்படியே வெள்ளம் போற மாதிரி ரிவர் போயிட்டு இருக்கு. நீ என்ன பண்ற, நீ ஒரு எக்ஸலன்ட் ஸ்விம்மர்னு வச்சுக்கோயேன். நீ கரெக்டா என்ன மீட் பண்ண வர்றதுக்காக இந்த டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ற. என்னோட கேள்வி, நீ சரியா என்கிட்ட வந்துருவியாமா? இல்ல சார். நல்ல சொல்லு, சத்தமா சொல்லு. இல்ல சார். ஈஸ்ட் சைடா போவோம். வர முடியாது இல்லையா? காரணம் வந்து அந்த ரிவர் உன்னை தள்ளி விட்டுட்டே இருக்கு. நீ என்ன பண்ணுவனா இந்த பக்கமா போய் எழுந்திருப்ப, இங்க வந்து எழுந்திருப்ப. அப்ப என்ன அர்த்தம்னா இங்க வந்து எழுந்திருப்ப, இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன தெரியுமா? எக்ஸாக்ட்லி எய்மிங். எக்ஸாக்ட்லி எய்மிங். நீ என்னை பார்த்துதான் குதிச்ச, ஆனா உன்னால என்கிட்ட வர முடியல. ரிவர் உன்னை தள்ளி தள்ளி விட்டு அந்தாண்ட கொண்டுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீ ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துருவ. ஏன் ஈஸியா கிராஸ் பண்ற? உனக்கு இந்த ரிவர் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்ப டைம் வந்து கம்மியா இருக்கு, ஆனா என்ன டிஸ்டன்ஸ் லார்ஜா இருக்கு பாருங்க. அப்ப இந்த கான்செப்டோட பேரு ஷார்டஸ்ட் டைம், லாங்கஸ்ட் பாத். இததான் நீ கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமையே. நீ ஒரு வேலையை நேரா ஜம்ப் பண்ணா நீ என்கிட்ட கண்டிப்பா வரமாட்ட. ரைட் சைட்ல எக்ஸ் அளவுக்கு ட்ரிஃப்ட் ஆகிட்டு வந்து இவ்வளவு தூரம் வருவேன். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, இந்த கான்செப்டோட பேரு ரொம்ப லாங்கா நீ டிராவல் பண்ணணும், ஆனா டைம் கம்மியா தான் ஆகும். ஏன் டைம் கம்மியாகும்? ஏன்னா உன்னோட ஸ்பீடு ஒரு விஎம், ரிவரோட ஸ்பீடு ஒரு விஆர், இது ரெண்டும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால டைம் கம்மியாகுது, பாத் வந்து அதிகமாகுது. ரைட்டா? அப்ப நேரா குதிச்சா இந்த கான்செப்டோட பேர் தெரிஞ்சுக்கோ, ஷார்டஸ்ட் டைம், லாங்கஸ்ட். எப்பவுமே கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுப்பாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர்னு கொடுப்பாங்க. நல்லா கத்துக்க. ஸ்டில் வாட்டர் அப்படின்னா உன்னோட ஆக்சுவல் ஸ்பீடு. இப்ப குளத்துல தண்ணி இருக்கு, நீ ஸ்விம் பண்றன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரிவர் அதுல ஃப்ளோ ஆகல, வாட்டர் ஃப்ளோவே இல்லைங்க. அப்ப அதுதான் உன்னோட ஆக்சுவல் ஸ்பீடு. அப்ப ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் மேனை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் ரிவர் எப்படி கொடுப்பாங்க? ரிவர் எங்க போகுது? கிரவுண்ட்ல போகுது. ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். உனக்கு என்ன வேணும்? ஸ்பீட் ஆஃப் ரிவர், ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் வேணும். அதாவது உன்னோட ஆக்சுவல் ஸ்பீடு ஒரு 10, ரிவரோடது ஒரு 15. ரைட்டா? இப்ப ரிவர்ல இருக்கிற நீ உன்னோட ஸ்பீடு எவ்வளோ? இதான் கொஸ்டின். ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் கண்டிப்பா அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அதிகமாகுமா? ரைட் சார். இப்போ இங்க இருந்து பாரு, எனக்கு விஎம்ஆர் வேணும். அப்ப விஎம்ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயரு. ஏன்னா பார்த்தாலே தெரியும் 90 டிகிரி, ரெண்டு பேரும் 90 டிகிரி. அது மட்டும் இல்லாத இது வந்து ஹைபார்சிஸ். இப்போ விஎம்ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர், விஆர் ஸ்கொயரு. இப்போ எப்பவுமே ஷார்டஸ்ட் டைம்னாலே ஆட் பண்ணிக்கணும் விஎம் ஸ்கொயர், ஏன்னா வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அதுக்கிட்டயா இங்க இருந்து எவ்வளவு ஆங்கிள் போயிட்டு நீ அந்த பக்கமா எழுந்திருப்ப? tan தீட்டா. tan தீட்டா வேணும்னா விஆர் பை விஎம், விஆர் பை விஎம். நல்லா புரிஞ்சிக்க, ரெயின் மேனா இருந்தா மேன் பை ரெயின், ரிவர் கிராசிங்கா இருந்ததுன்னா ரிவர் பை மேன். குழப்பிக்க கூடாது. இங்க tan தீட்டா, விஆர் பை விஎம். அங்கேயும் tan தீட்டா தான், விஎம் பை விஆர். ரைட்டா? அடுத்தது tan தீட்டாக்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட்ல இருக்கு ட்ரிஃப்ட் எக்ஸ், விட்டோட அதாவது ரிவரோட விட்டு எக்ஸ் பை டி. இப்ப tan தீட்டாவுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விஆர் பை விஎம் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் பை டியும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. அப்போ கரெக்டா பதில் சொல்ல கத்துக்கணும். ஷார்டஸ்ட் டைமா லாங்கஸ்ட் பார்த்து ஒரே கான்செப்ட். நேரா குதிச்சா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி எய்மிங். எக்ஸாக்ட்லி எய்மிங் தான் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாக்ட்லி ரீச்னு கொடுத்துருக்க மாட்டாங்க.
இதுல சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா இதுதான் இந்த கான்செப்டா அது கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமை. எக்ஸாக்ட்லி எய்மிங், ரைட்டா? ஸ்ட்ரெயிட்டா குதிக்கிறது, ரைட்? இந்த கான்செப்ட் கிளியராமா? அடுத்தது ரெண்டாவது கான்செப்ட், எக்ஸாக்ட்லி ரீச். எக்ஸாக்ட்லி ரீச் டு ஆப்போசிட் பாயிண்ட். அப்போ எக்ஸாக்ட்லி ரீச் டு ஆப்போசிட்னா முதல்ல இந்த கான்செப்டை கத்துக்கோ. இதான் ரிவர். ரிவரோட வித்து ஆக்சுவலா இங்க நீ இருக்கு, இங்க நான் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப என்கிட்ட நீ எக்ஸாக்டா என்கிட்ட தான் வந்தாகணும். இப்ப நீயே கெஸ் பண்ணு, நீ எங்க ஜம்ப் பண்ணணும்? லெஃப்ட்லயா, நேராவா, ரைட்லயா? லெஃப்ட்ல. ஸோ லெஃப்ட்ல ஜம்ப் பண்ற. இது ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர். இது ஸ்பீட் ஆஃப் ரிவர். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ரிவரோட ஸ்பீடு நீயும் ஸ்விம் பண்ற, ரிவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுது. தள்ளி 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 வந்து இங்க விட்டுரும். அப்ப இதுதான் ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். அப்ப இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்பீட் ஆஃப் மேன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ரிவர் ஸ்கொயர், ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஸ்கொயர். ஏன்னா பிதாகரஸ் தெரியும் உனக்கு. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. யார் தேடி போயிட்டு இருக்கோம்? ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் தேடி போயிட்டு இருக்கோம். ரூட் ஆஃப் vm ஸ்கொயர் மைனஸ் vr ஸ்கொயர். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பக்கம் வந்துருச்சு. இங்க இருந்து சைன் தீட்டா எடுக்கக்கூடாது, டான் தீட்டா, சாரி டான் தீட்டா எடுக்கக்கூடாது, சைன் தீட்டா தான் எடுக்கணும். சைன் தீட்டா எடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறது விஆர், ஹைபாசிஸ் வந்து விஎம். ஏன்னா உனக்கு விஎம்ஆர் தெரியாது பாரு, ஆனா விஆர் தெரியும். ரிவரோட கண்டுபிடிச்சிடலாம். விஎம் உன்னோட ஸ்பீடு. இப்ப எப்பவுமே இந்த கான்செப்ட்ல சைன் தீட்டா எடுக்கணும். முதல்ல இந்த கான்செப்ட் பேர் தெரிஞ்சுக்கோ. நீ கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்றதுனால டைம் அதிகமாகும். டைம் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? லாங்கஸ்ட் டைம். ஆனா பார்த்து பாரு, போன டைமாவது ரொம்ப தூரமா நீ ஸ்விம் பண்ணணும். இப்ப அவ்வளவு தேவையில்ல. அதனால ஷார்டஸ்ட் பாத். போன கான்செப்ட் ஷார்டஸ்ட் டைம், லாங்கஸ்ட் பாத். இந்த கான்செப்ட் லாங்கஸ்ட் டைம், ஷார்டஸ்ட் பாத். அப்ப நீ தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டே கீவேர்டு தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி எய்மிங்னா நீ நேரா குதிக்கணும். எக்ஸாக்ட்லி ரீச் அப்படின்னா லெஃப்ட்ல குதிக்கணும். நேரா குதிச்சா பாத்து ஜாஸ்தியா இருக்கும், டைம் கம்மியா இருக்கும். லெஃப்ட்ல குதிச்சா பாத்து கம்மியா இருக்கும், டைம் ஜாஸ்தியா இருக்கும். ஷார்டஸ்ட் பாத்து, லாங்கஸ்ட் டைம். சைன் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். டைம் ஆஃப் கிராசிங் கேட்பாங்க. எவ்வளவு டைம்ல கிராஸ் பண்ணுவேன்? இப்ப டைம் ஆஃப் கிராசிங் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஎம்ஆர். டைம் ஆஃப் கிராசிங் டிஸ்டன்ஸ் பை ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். உனக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். போன கான்செப்ட்ல பிளஸ் போட்டேன், ஏன்னா ரிவர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கான்செப்ட்ல மைனஸ் போட்டிருக்கேன். ரிவர் வந்து உன்னை அப்போஸ் பண்ணுது. ஒன்று கஷ்டப்பட்டு நீ ஸ்விம் பண்ற, அதனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி குறையும். அப்ப டைம் அதிகமா தான் ஆகும். டி ஈக்குவல் டு டி பை ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். நான் அனுப்புற பேப்பர்ல எல்லா சம்முமே இருக்கும், ட்ரை பண்ணு. எல்லா சம்முமே சொல்யூஷன் கூட கொடுக்குறேன், உட்காந்து நைட்குள்ள முடிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீ பாரு. ஷார்டஸ்ட் பார்த்து, லாங்கஸ்ட் டைம், ஸ்பீட் ஆஃப் மேன், இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இது விஎம் காஸ் தீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறியாமா? ஏன்னா இந்த ஆங்கிள் தீட்டா. மா கேக்குதா? இப்ப டைம் ஆஃப் கிராசிங்க்கு இப்பதான் படிச்சோம் ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர்னு படிச்சோம். அதுக்கு பதிலா விஎம் காஸ் தீட்டான்னு சொல்லலாமா? ஏன்னா விஎம்ஆரோட டைரக்ஷனும் விஎம் காஸ் தான் ஒரே டைரக்ஷன். கரெக்டாமா? கத்துக்கிட்டியா? இது டைம் ஆஃப் கிராசிங். டைம் ஆஃப் கிராசிங் கேட்டாங்கன்னா நீ ரெண்டு ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாமா? மேனும் ரிவரும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல, மேனும் தீட்டாவும் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் ஃபார்ம்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த டைம் மினிமமா இருக்கணும்னா இந்த தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணு.
1 சொல்லுமா 1 புரியல, சத்தமா சொல்லு. தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கும் சார். தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கணும். ஏன்னா தீட்டாவோட வேல்யூ 0வா இருந்தாதான் cos 0 1. அப்ப டினாமினேட்டரோட வேல்யூ மேக்சிமமா இருந்தாதான் இந்த வேல்யூ மினிமமா இருக்கும். நல்லா சொன்னேன். அப்ப டி பை விஎம் கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணணும். அவங்க வெறும் டைம் ஆஃப் கிராசிங் கேக்குறாங்களா, மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் கேக்குறாங்களா? டைம் ஆஃப் கிராசிங் கேட்டாங்கன்னா டி பை விஎம் காஸ் தீட்டா. மினிமம் டைம் அப்படின்னா டி பை விஎம்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? இதுல என்னன்னா உன் திறமை கரெக்டா நீ இதுதான் இந்த இதுதான் அவங்க கேக்குறாங்கன்னு முடிவு பண்ணிக்கணும். ஒண்ணு எக்ஸாக்ட்லி ரீச் லெஃப்ட்ல குதிக்கணும். எக்ஸாக்ட்லி எய்மிங் நேரா குதிக்கணும். நேரா குதிச்சா டான் தீட்டா, லெஃப்ட்ல குதிச்சா சைன் தீட்டா. இப்ப ஒரு கொஸ்டின் பாரு. ஒரு பர்சன், இங்க ஒரு பர்சன் இருக்காரு, இங்க உன் ஃப்ரெண்ட் யாரோ இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்கள பாக்குறதுக்கு நீ போகணும். எக்ஸாக்ட்லி ரீச்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் மேன் 5 மீட்டர் per second. ஸ்பீட் ஆஃப் ரிவர் 10 மீட்டர் per second. அப்போ எவ்வளவு ஆங்கிள் லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணா நீ அவங்கள்ட்ட கரெக்டா போவ? இது என்னமா யூஸ் பண்ணணும்? சைன் தீட்டாவா டான் தீட்டாவா? சைன் தீட்டா. ரைட். சைன் தீட்டா வேணும்னா விஆர் பை விஎம் 1/2 30 டிகிரி. அப்ப 30 டிகிரி நீ லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணாதான் எக்ஸாக்டா ஆப்போசிட்ல அங்க போவேன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன்ல 30 இல்ல. 2023 இந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஃப்ளோல இருந்து நீங்க எவ்வளவு ஆங்கிள் ஜம்ப் பண்ணணும்னு கேட்டாங்க. பசங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கேட்டாதான் நீ 30 டிகிரி டிக் பண்ணணுமா? அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஃப்ளோ கேட்டதுனால நீ ஒரு 90 ஆட் பண்ணிக்கணும். 120 டிகிரி சொன்னா போதும். இப்ப எங்க இருந்து ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து கேட்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்ப ப்ரொஜெக்டைல் மோஷன் படிச்ச, ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஆங்கிள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். அதே ரெயின்மேன் படிச்ச, ரிவர் கிராசிங் படிச்ச ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல். அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆங்கிள் படிக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரின்னு வந்தா அவங்க எங்க இருந்து கேக்குறாங்கன்னு பாரு. ஆப்ஷன்ல 30 இருக்கு, ஆப்ஷன்ல 120 இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கேட்டாங்கன்னா தீட்டா டிக் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்? ரிவர் கரண்ட் இங்க இருக்கு, கூட ஒரு 90 ஆட் பண்ணிக்கோ, 120. இதான் ஆப்ஷன். ரைட். ஸோ என்னெல்லாம் பேசணும்? ஒரு சின்னதா ஒரு ஃபார்முலா விஷயம். எப்பவுமே ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேணும்னா வெக்டாரோட சப்ராக்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பிஏ வெக்டார் மைனஸ் பிபி வெக்டார். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது சொல்லுமா? ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். இப்ப இது எப்படிமா எழுதணும்? எப்படி எழுதணும்? ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் எப்படி எழுதணும்? விபி வெக்டார் மைனஸ் விடி வெக்டார். சூப்பரா சொன்னேன். ட்ரெயினோட டைரக்ஷன் வந்து ஈஸ்ட், பேர்டோட டைரக்ஷன் வந்து நார்த். இப்ப நீ யாரோட டைரக்ஷன் மாத்துவ? அப்ப ட்ரெயினோட டைரக்ஷன் மைனஸ் விடி இங்க இருந்தா ரிசல்டன்டோட டைரக்ஷன் இங்க இருக்குமா? அப்ப ரிசல்டன்ட் டைரக்ஷன் எப்படின்னா நார்த் வெஸ்டாமா? ரெயின்மேன்ல மட்டும்தான் நீ மேல சொல்லணும். இதெல்லாம் எதுல வருதோ அதுலயே சொல்லிட்டா போதும். ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ட்ரெயின் வந்து ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு பேர்டு வந்து நார்த் நோக்கி போயிட்டு இருக்கு. ட்ரெயின்ல ஒரு அப்சர்வர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த அப்சர்வர் வந்து அந்த பேர்டை பாக்குறாரு. அந்த பேர்டோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? நார்த் வெஸ்ட். மைனஸ்க்கு பக்கத்துல யார் இருக்கோ அவங்களோட டைரக்ஷனை மாத்தி போடணும். இதுக்கு அப்படியே கெஸ் பண்ணு. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் டுவர்ட்ஸ் சவுத், ஸ்பீட் ஆஃப் பேர்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பேர்ட் கேட்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுமா?
ஃபார்முலா சொல்லு. மெல்டா ஃபார்முலா சொல்லுமா. கேக்குதா? Yes, sir. அப்ப விடிபி வேணும்னா என்ன பண்ணணும்? VT vector minus vector. யாரோட டைரக்ஷன் மாத்துவ? God order. அப்ப ரிசல்டன்ட் டைரக்ஷன் கேட்டானா Southwest. சவுத் வெஸ்ட். ரெயின்மேனுக்கு மட்டும்தான் நீ மேல அம்பர்லா போட்டு சொல்லணும். மீதி பேர்டு, ட்ரெயின், பஸ், காரு, ட்ரெயின், பஸ் 90 டிகிரியில கிராஸ் பண்றதுக்கு எல்லாமே அங்க என்ன வருதோ அது அப்படியே சொன்னா போதும். கத்துட்டியம்மா? அடுத்தது இப்போ எப்பவுமே என்ன கேட்கிறாங்களோ அதேதான். விஏபி வெக்டார் வேணும்னா விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். அடுத்தது ரெயின்மேன் ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா ரெயின்மேன் ப்ராப்ளம் அவங்க கேட்க போறது ஸ்பீட் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் கேட்பாங்க. 90 டிகிரின்றதுனால எப்பவுமே இதான் ஃபார்முலா. அப்புறமா tan தீட்டா எப்பவுமே மேன் பை ரெயின் தான் வரும். விஎம் பை விஆர். இது ரெயின் மேன். ரிவர் கிராசிங்ல ரெண்டு கான்செப்ட். எக்ஸாக்ட்லி எய்மிங்னா நேரா குதிக்கணும். நேரா குதிச்சிங்கன்னா விஆர்எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயரு. இங்க இருந்து tan தீட்டா வேணும்னா விஆர் பை விஎம். இந்த கான்செப்டோட பேரு ஷார்டஸ்ட் டைம் லாங்கஸ்ட் பாத்துன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது எக்ஸாக்ட்லி ரீச்னா சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். அதே சைன் தீட்டா வேணும்னா ரிவர் பை மேனு. இங்க விஆர்எம் வேணும்னா கஷ்டப்பட்டு நீ ஸ்விம் பண்ற, உன்னோட ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப விஆர் ஸ்கொயர் மைனஸ் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். இது விஆர்எம். டைம் ஆஃப் கிராசிங் கேட்பாங்க. டைம் ஆஃப் கிராசிங் டிஸ்டன்ஸ் பை விஎம்ஆர். இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டால சொல்லணும்னா விஎம் காஸ் தீட்டா. மினிமம் டைம் வேணும்னா விஎம். கத்துக்கிட்டியாமா? கிளியரா புரிஞ்சது எல்லாமே?